ரேவதியை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் அவகிட்ட என்ன பேசணுமோ அதை பேசி மறுபடியும் நம்ம வலைக்குள்ளே விழ வச்சிடலாம் அப்படின்னு தங்கராஜ் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரேவதி அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. நம்ம பாக்யராஜும் நம்ம ராகவனும் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறாங்க ரேவதி. ரேவதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை கூட போன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் நமக்காக இங்கே சண்டை போடும், அண்ணனுக்காகவாவது நம்ம யோசிக்கணும், எத்தனை நாளைக்கு அண்ணனை கெட்டவன் ஆக்குறது, இனிமேல் நம்மளே நமக்காக பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க ஒட்டு கேட்கும்போது தான் புரியுது ராகவன் என்ன சொல்கிறாருன்னு. அதாவது ரேவதியோட சந்தோஷத்தை விட மாப்பிள்ளை வந்து கூப்பிட்றாருங்கிறத விட இப்போ வரைக்கும் ரேவதி அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கா. அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ரூம் கூட கிடையாது. அவள் அந்த வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. புருஷன் அடிக்கிறான் திட்டுறான் உதைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க வர்றதா இருந்தா இந்த உலகத்தில் பாதி பேருக்கு மேலே அம்மா வீட்டில் தான் இருக்கணும், புருஷன் வீட்டில் வாழ முடியாது. அதெல்லாம் அனுசரித்து போகிறவ தான் பொம்பளை அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்பளை மட்டுமே அனுசரித்து போகணும் அப்படிங்கிற உங்களோட கல்ச்சரை முதல்ல தூக்கி போடுங்கப்பா. ஏன்பா அப்படி இருக்கணும் அப்படின்னு. உன் பொண்டாட்டியவே எடுத்துக்கோ. எப்போவுமே இந்த வீட்டில் அவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணது கிடையாது. வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறா. ஆனால் என்னைக்காவது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா, இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் போயிருக்காளா? நல்லா யோசிச்சு பாருடா. உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், உன் பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு. என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மாப்பிள்ளை அப்படி இல்லைல்ல, பொண்டாட்டியை நல்லா தானே பார்த்துக்கிறாரு. உன் பொண்டாட்டியை நீ பார்த்துக்கிறத விட ரேவதியா அவள் புருஷன் நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இதெல்லாம் தேவையில்லாத டாக்கு. நான் ரேவதியை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். மலரை பற்றி பேசணுன்னா எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் நான் பேச வேண்டான்னு பார்க்குறேன். எனக்கு அப்பா அம்மாவும் முக்கியம், என் பொண்டாட்டி பிள்ளையும் முக்கியம். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறது என்ன தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு பாக்கியராஜ், நீ பேச்ச மாத்தாத. தங்கராஜ் மாப்பிள்ளை இவ்வளோ இறங்கி வந்து கூப்பிடுறதே பெரிய விஷயம். அவர் எவ்வளோ பணக்காரர் உனக்கு தெரியும்ல. அவர் நம்ம குடும்பத்துக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காருடா. இப்போ வரைக்குமே நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓடி வந்து நிற்கிறாரு. அவரை எல்லாம் உனக்காக என்னால் பகிச்சிக்க முடியாது. என்னதான் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவ்வளவு நாள் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றிருக்கேன் அப்படின்னாலும் தங்கராஜ் மாப்பிள்ளையோட அந்த சமயோகித புத்தி எனக்கு தெரியாது. அதே மாதிரி 4 நல்ல பேரையோ இல்லை வெளி உலகமோ தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் நம்ம ஸ்ருதிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை சித்துவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அடுத்து நான் மாப்பிள்ளையை தான் நாட வேண்டியிருக்கோம். காசு பணம் ஏதாவது வேணும்னாலும் அவரை தான் நான் கேட்க வேண்டியிருக்கோம். இது எல்லாத்தையும் நீ பொறுப்பு எடுத்துக்குவியா அப்படின்னு. ஏன்பா இவ்வளவு நாளாக எல்லாமே மாப்பிள்ளை தான் பண்ணிட்டுருக்காரா? நான் தானேப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. அதெல்லாம் சரிதான் பாக்கியராஜ், நான் சொல்கிறத கேளு. அவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த வேண்டான்னு தான் நான் பொறுமையாக இருந்தேன். நீ தங்கச்சி மேலே பாசமாக இரு, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ போய் அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கே நான் உன்னை திட்டிருக்கணும். நாங்கள் இருக்கும்போது நீ எப்படிடா உன் இஷ்டமாக போய் பிள்ளைய கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரோட கோபமும் அண்ணன் பக்கம் திரும்புது அப்படின்னு ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் கதவை தட்டுறாங்க. இப்போது கதவை திறக்கிறாரு பாக்கியராஜ் வந்து. என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே நானும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கதவை லாக் பண்ணுறாங்க. அப்பா இப்போ என்ன உங்களுக்கு நான் மாப்பிள்ளை கூட போகணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு ரேவதி, கண்டிப்பாக அப்பா உனக்கு நல்லது தான் சொல்லுவேன். நீ கிளம்பி மாப்பிள்ளை கூட போ. அவர் இவ்வளோ இறங்கி வந்து கூப்பிடுறதே பெரிய விஷயம். என்ன நடந்துச்சுன்னு கூட நாங்கள் கேட்க விரும்பலை. கண்டிப்பாக அவர் மேலே தப்பு இருக்கும். எந்த விஷயத்துக்கோ உன்னை அடிச்சிருக்காரு, நீ அவருக்கு பிடிக்காம எதையோ பண்ணியிருக்க. புருஷன் மண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். நீ இன்னும் 2 நாள் வேணா இருந்துட்டு வரேன்னு கூட சொல்லு. ஆனால் தயவு செஞ்சு வரேன்னு மட்டும் இப்போ சொல்லி அனுப்பு. அவர் நிம்மதியாக போகட்டும். பாவம் அவர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரேவதி சிரிக்கிறாங்க. முதல்ல அப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்கிற ஒரு ஆயாவை தான் உங்களுக்கு தெரிவாங்க. ஆனால் ஏன்பா பொண்டாட்டி இல்லாட்டினா ஊரில் மரியாதை கிடைக்காது, தங்கராஜை மதிக்காமல் பொண்டாட்டி தூக்கி போட்டு போயிட்டான்னு யாரும் பேசிடக்கூடாது, பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் சாப்பாடு வடித்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் ஒரு நாள் அவங்க அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா பிள்ளைங்களை? நான் இங்கே வந்து ஒரு நாளைக்குள்ளே 2 முறை வந்துட்டாரு. இப்படியெல்லாம் அவர் எனக்காக வந்ததே கிடையாது அப்படின்றாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன், வராரு இல்லை அதுக்காகவாச்சும் ரேவதி அப்படின்றாங்க. அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. 2 நாளெல்லாம் வேண்டாமா, அவரால் பிள்ளைய பிரிஞ்சிருக்க முடியல. பார்த்தல இளவரசியை பார்த்த உடனே தூக்கி கொஞ்சினாரே அப்படின்னு. எல்லா அப்பாக்களும் அப்படிதான்ப்பா. ஏன் உங்களுக்கு என் மேலே ஏதாவது ஒரு சின்ன துரும்பு விழுந்தாலும் தாங்கிடுவீங்களா? என்னையும் அப்படி தானே கொஞ்சுவீங்க. அப்படிதான் குழந்தைங்க, அவருக்கு பாசம் இருக்க தான் செய்யும். அவருக்கு குழந்தைங்கன்னா உயிரின்னு எனக்கு தெரியும் தான்.
அதுக்காக எல்லாம் நான் என்னை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாதுப்பா. இதுவே ரொம்ப லேட்டு. நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் நினச்சிருந்தா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க முடியும். உங்களோட பேச்சை கேட்டதுனால தானே எனக்கு இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. காசும் பணமும் மட்டும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்காது அப்படின்றாங்க. இப்போ நீ சம்பாதிச்சு உன் காலில் நின்றுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போயிருந்தேன்னா என்ன மாற்றம் இருந்திருக்கு போகுது? அதே காசு பணத்துக்காக தானே நீயும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற. அதுதான் மாப்பிள்ளை கிட்ட கொட்டி கிடைக்கே அப்படின்றாரு. அவரோடதும் அதாவது அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதும் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் கையில் வச்சுக்கிறதும் ரெண்டும் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்றாங்க. எல்லாம் புரியுது அப்படின்னு. என்னப்பா அம்மாவை ஏதோ சொன்னீங்களாமே, வேலைக்கு போகணும், 5 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்கணுன்னு நான் தான் அவ்வளோ ப்ரெஷரையும் சுமந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நீ சும்மா வீட்டில் சமைச்சு போட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்த. உனக்கு எதுக்கு ப்ரெஷர் பிபி எல்லாம் வரப்போகுது? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னீங்களாமே. உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது உங்கள் உடம்பு மேலே, அம்மாவுக்கு பயம் இருக்கக்கூடாதா? அவங்க செக் பண்ணிக்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு காரணம் சொல்லிடுவீங்க. அப்படியே உங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தான் இப்போ பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி அது இல்லாமல் நீ உங்ககிட்ட சொன்ன அவள் வருத்தப்பட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நிறைய சொல்கிறாங்கப்பா, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஆம்பளைங்களே அப்படிதான். என் அண்ணன் மட்டும் ரொம்ப வித்தியாசம். இந்த குடும்பத்துல எல்லாரையும் புரிஞ்சுக்குது. அண்ணே நீ எல்லாருக்காகவும் நிக்கிறன, எனக்காக நின்று அவமானப்பட்டதான் மிச்சம். நீ சொன்னல எப்படியாவது என்னோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நானே சரி பண்ணிக்கிறேனே, எனக்காக கூட நின்னா போதும். அப்பா தயவு செஞ்சு நாளைக்கு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்றாங்க. இல்ல நான் அப்படி சொல்ல முடியாதுன்னு. சரி விடுங்க, நானே சொல்லிக்கிறேன். என் விஷயத்துல இனிமே நீங்க தலையிடாதீங்க. நாளைக்கு வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்ட அப்படின்றாரு. இல்லப்பா அம்மாவுக்கே, அதாவது அம்மா மாடா உழைச்சாங்க இந்த வீட்டுக்காக, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. எங்க எல்லாரையுமே அவங்க தான் சோறு போட்டு வளர்த்தாங்க. என்னதான் நீங்க சம்பாதிச்சு காசை கொடுத்துட்டாலும் 5 பிள்ளைங்களை நீங்க சம்பாதிச்சு கொடுத்த காசை எல்லாம் கொடுத்தா விட்டுடுவீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு. இல்லப்பா நீங்க காசு சம்பாதிச்சு கொடுத்ததுனால தான் அம்மா எங்களை எல்லாரையும் வளர்த்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க அம்மாப்பா. நீங்க சம்பாதிச்சு கொடுக்கலனாலும் அவங்க எங்க 5 பேரையும் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ராகவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அப்படி சொல்லு ரேவதி அப்படின்றாரு பாக்கியராஜுமே. இங்க பாருங்கப்பா, எந்த பேரண்ட்ஸுமே பிள்ளைங்களை பாரமா நினைக்கிறது கிடையாது. காசு இருக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு எல்லாம் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறதுலையோ அவங்களுக்காக பண்றதுலையோ எந்த வித்தியாசமும் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு பண்ணிடுறாங்க. அதுதான் நீங்களும் பண்ணீங்க. ஆனா அம்மா அப்படி இல்லப்பா. அம்மாவை நீங்க எவ்வளோ ஈஸியா குற்றம் சொல்லிடுறீங்கல்ல. அம்மாவுக்கு எதுவுமே வலிக்காதா? அம்மாவுக்கு எந்த உடம்பு பிரச்சனையும் வராதா? நீங்க எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு. இப்போ இங்க என்ன பேசிட்டு இருக்கோமோ அதை பேசுங்க. உங்க அம்மா பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம், அவளுக்கு இருக்கு அப்படின்றாங்க. இது விஷயமா அம்மா மனசு நோக்குற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்கேன் பாட்டேப்பா அப்படின்னும், பழைய ரேவதியாவே என்ன நினைச்சிங்கன்னா அது உங்க முட்டாள்தனம் அப்படின்னும் ரேவதி சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் குறுக்கா பேசாமல் இருந்தாலே போதும், எல்லாம் ரேவதியோட முடிவுன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்க 3 பேரும் கதவை திறந்து வெளியே போகிறாங்க. ரேவதி நல்ல முடிவு தானே எடுத்திருக்க, வரதா முடிவு பண்ணிட்டேன்ல, மாமா என்ன சொன்னாங்க, உங்கள் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. பரவாயில்லையே, 2 நாள் நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுக்காக எங்கள் அண்ணனை அவர் இவருன்னெலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு தங்கராஜ் ஒரு மாதிரி பேந்த முழிக்கிறாரு. எல்லாரும் தங்கராஜையே வேறு நோட் பண்ணுறாங்க. அவருக்கு நர்வஸாக இருக்குது. நான் எவ்வளோ மரியாதையோடு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன், ஒரே ஒரு முறை ஒன்று அடித்தேன் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது ரேவதி திரும்ப முறைக்கிறாங்க. சரி சில பல முறை அடிச்சிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் வீட்டு ஆளுங்க முன்னாடி நான் ஒரே ஒரு முறை தான் உன்னை அடிச்சிருக்கேன். அதுவும் அந்த கல்யாண டென்ஷனில் இருக்கும்போது ஏதோ நீ பேச போய் நான் கோவத்தில் அடிச்சிட்டேன். மற்றபடி நான் உன்னை என்னைக்காவது கை நீட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி ஃபோர்ஸா அப்படின்னு. கன்னத்தில் அடிச்சது இல்லைன்னு வேணா சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் என்னை அடிச்சதே இல்லை, என்னை கொடுமைப்படுத்தினதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி நமக்குள்ளே பேசிக்கலாம் அப்படின்றாங்க. ஓ ஆமாம்ல, உங்கள் மான மரியாதை போயிடும்ல அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி அதாவது எதுவுமே பேசக்கூடாதுன்னு ரேவதி சொல்லிட்டாங்க, அதனால அமைதியாக இருக்காங்க. பாக்கியராஜுக்கும் தெரியும் மலருக்கும் தெரியும் அவர் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ ரேவதி இருந்துட்டு நான் உங்கள் கூட வரணும்னு நீங்கள் 100% யோசிக்கிறீங்களா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஏன் இதில் உனக்கு என்ன சந்தேகம்? அதனால தானே திரும்ப திரும்ப வந்து கூப்பிடுறேன், நான்லாம் இப்படி வந்து இறங்கி வந்து பேசுகிற ஆளா அப்படின்னு. அதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சரி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறீங்க, நானும் பிள்ளைங்களுக்காக யோசிக்க வேண்டியதாக இருக்குது, நான் வரேன் உங்கள் கூட, ஆனால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நாளைக்கு அப்படின்னு, நான் ஒரு சில விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத உடனே சொல்ல வேண்டாம். உங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் நாளைக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற முடிவில் தான் நான் உங்கள் கூட வரப்போகிறேன்னா இங்கே இருக்க போகிறேனான்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேவதி பொடி வச்சு பேசுகிற அப்படின்றாங்க. என்ன மாமா என்ன நடந்துச்சு, உள்ள என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு. மாப்பிள்ள நாங்கள் யாரும் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அவள் வாழ்க்கையா அவளே பார்த்துப்பாளா, இனிமே அவள் இங்கே வரவே மாட்டாளாமா நீங்கள் அடித்தாலும் கூட, அதனால் அவளே பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுங்கன்னு. அதை ஏன் இங்கே பேசணும், நம்ம 2 பேரும்
பேசுகிறதா இருந்தால் நம்ம தனியாக போய் பேசிக்கலாமே அப்படின்றாங்க. தனியாக பேசினா நீங்கள் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா, எல்லாரும் முன்னாடியும் பேசலாம், அதுவும் ஏன் வீட்டு ஆளுங்க முன்னாடி பேசலாம், உங்கள் பையனும் இங்கே இருக்கட்டும் அப்படின்றாங்க. தரணி இங்கே பாரு, நான் அப்பா கிட்டே இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்கள் அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதில் எனக்கு சம்மதம் தான், ஆனால் நான் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நான் தான் முடிவெடுக்குவேன் அப்படின்றாங்க. சரி ஓகேம்மா அப்படின்றாங்க தரணி. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு தரணி சொல்லிடுறாரு. இப்போ தங்கராஜ் இருந்துட்டு சரி என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க. கோவம் வருது இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு கோவம் வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கோவம் வராமல் இருக்காதுன்னு உனக்கே தெரியும், நீ சொல்லு அப்படின்றாங்க. மதியோட வேலை போனதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. தங்கராஜ் சுரேஷையும் பார்க்குறாங்க, மதியையும் பார்க்குறாங்க. அதனால தானே நமக்குள்ளே பிரச்சனை வந்தது அப்படின்றாங்க. சரிங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாரு. ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷை மதி சுத்தமாக மதிக்கிறதே இல்லை, அவளுக்கு வேலை இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. ஒருவேளை சுரேஷோட சம்பாத்தியத்தில் அவள் வாழ்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சுரேஷை மதிக்குவாள்ல, சுரேஷ் பேச்சை கேட்டு நடந்துப்பா, அவனுக்கு நல்ல பொண்டாட்டியாக மதி இருப்பா, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மள மாதிரி அப்படி தானே அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. புரியல ரேவதி அப்படின்னு. இல்லைங்க நீங்களும் நானும் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நீங்கள் சம்பாதிக்கிறதுல நான் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் நிம்மதியாக சும்மா உட்காந்துட்ருக்கேன்ல, அது போல் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏதோ பொடி வச்சு பேசுகிற அப்படின்னு. உங்களுக்கே தெரியுது இல்லைங்க, மதியோட வேலைக்கு போகிற விஷயமா இருக்கட்டும், அவள் போகணும் போக வேண்டான்னு நினைக்கிறது எல்லாம் அவளோட சுதந்திரம், அதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? என் தம்பிக்கு அதில் பிரச்சனை இல்லைன்னும் போது அவனுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி இப்படி பண்ணி அவளோட மனசில் சுரேஷை தப்பாக நினைக்க வச்சுருக்கீங்க. எல்லா விதத்துலையுமே அவன் உங்கள் பேச்சை கேட்டதுனால தான் மதிக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாமல் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவங்க எப்படி வேணால் வாழட்டும், இனிமேல் அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, மதிக்கு உங்களால் போன வேலை திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதானே, நான் கரஸ்கிட்ட பேசிடுறேன், அவளுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவ்வளோதானே, நான் இப்போவே ஓகே சொல்லிட்டேன்ல, இப்போவே வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது ஓகே நீங்கள் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இது, அப்படி நீங்கள் பண்ணலன்னா பண்ண வச்சுருப்பேன். பட் இன்னொரு விஷயம், நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கு நீங்கள் உடனே பதில் சொல்லணும் முடிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 நாள் கழித்து வேண்டாம் அப்படின்னு என்னை கன்வின்ஸ் பண்ணுற முயற்சியெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, நாளைக்கு வரையும் யோசிங்க, உங்களுக்கு ஓகேனா கூட்டிகிட்டு போங்க, வேண்டான்னு நினச்சிங்கன்னா வர வேண்டாம், பிள்ளைங்க யார் கூட இருக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ வேலைக்கு போகணுங்கிற முடிவை எடுத்துட்டு தான் மதியோட வேலை கிடைக்கணும்னு சொன்னியா அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் என்னை வேலைக்கு அனுப்பலை அப்படின்னாலும் கூட நான் உங்கள் கூட வரணும்னு நினச்சிருப்பேன். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது மதி புருஷனோட சம்பாத்தியத்தில் வாழ்ந்தா அவள் புருஷனுக்கு மரியாதை கொடுப்பா, அப்போ தான் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பானதுங்க. ஏன்னா மதி சுரேஷோட சம்பாத்தியத்திலே வாழ்ந்தாலும் கூட அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு அவன் நினைக்கணும், அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த பணத்தில் அவளுக்கு ஏதாவது உரிமை இருக்குமா? ஒரு 50 ரூபாய் வேணும்னா கூட சுரேஷ் கிட்ட கெஞ்சி வாங்கணும். அதே மாதிரி தான் எனக்குமே. பெரிய பிஸ்னஸ்மேனோட பொண்டாட்டி தான், ஆனால் என்கிட்ட 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்காது. எங்கேயாவது போகணும் வரணும்னாலும் நீங்கள் தான் கூட்டிகிட்டு போவீங்க, ஜெயில் கைதி மாதிரி. அந்த லைஃப் எனக்கு வேண்டாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லவர் தான், என்னை பாசமாக பார்த்துக்கிறீங்க தான், 2 பிள்ளைங்க இருக்காங்க நமக்கு, இதுக்கு மேலே நான் வேறு ஒரு பாதையை தேடணும்னு நினைக்கல. ஆனால் என் பாதையை சரி பண்ணிக்க முடியும்ல, அதுக்கான முயற்சி தான் இது. நீங்கள் என்னை வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள் கூட அந்த வீட்டுக்கு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்னை வேலைக்கு போகிறதுக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா நான் வரேன். அப்படி இல்லை என்னால் முடியாது, சுரேஷோட விஷயத்தில் நான் என்ன யோசிச்சனோ அதே தான், எப்போவுமே உங்கள் கையை நான் பார்த்துட்டு இருக்கணும், உங்களுக்கு அடங்கி போகணும், அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு சம்பளம் இல்லாத ஒரு அடிமையாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன், எங்கள் வீட்டில் என்னை இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் உடனே முடிவெடுத்து சொல்ல வேண்டாம், நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தங்கராஜுக்கு பயங்கர கோவம் வருது ரேவதி மேலே. சமயம் பார்த்து அடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவரும் அவ்வளோ இறங்கி வந்தார். ரேவதி இந்த விஷயத்தை இந்த சமயத்தில் தான் பேசி ஆகணுங்கிற கட்டாயத்தில் தான் அப்படி பேசுகிறாங்க. உண்மையிலே ரேவதி இப்படி ஒரு வார்த்தையை தங்கராஜுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு தங்கராஜுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தங்கராஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏமாம்மா நிஜமாவே மதியோட வேலை போனதுக்கு நீங்கள் தான் காரணமா? அன்றைக்கி நீங்கள் சொன்னப்போ நான் வேண்டாம் எதுவும் அப்படின்னு தானே சொன்னேன், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. டே நடிக்காதரா, அன்றைக்கி எங்கடா நீ வேண்டான்னு சொன்னேன், அமைதியாக இருந்த, சரி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ தானேங்க சொன்னேன்
நீங்கள் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கிறதுக்கான வேலை இல்லைன்னு அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்ன ரேவதி அப்படின்றாங்க. யார்கிட்ட சொன்னாலும் அதுதாங்க உண்மை. அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு மேலே நம்ம தலையிடக்கூடாது. அது உங்களுக்கு தெரியலை. அதுவும் சுரேஷும் மதியம் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் மதியோட வேலையை பறிச்சேன்னு சொல்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் உச்ச கட்டங்க. ரொம்ப ரொம்ப மோசமான செயல். இதெல்லாம் மதிக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அவள் வந்து பேசி கத்திட்டு போனாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா. நான் இந்த வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தப்போ நாம் அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது நான் தான் சொல்லிட்டல, வேலை வாங்கி கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. வேலை நீங்கள் வாங்கி கொடுக்க தேவையில்லை, உங்களால் போன வேலை திரும்ப கிடைக்கணும் அப்படின்றாங்க. சரி சரி நான் பேசிடுறேன், ஆனால் நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? உனக்கு வேணுங்கிற அத்தனையும் நான் பண்ணுறேன்ல, நீ கேட்குறதுக்கு முன்னாடியே உனக்கு வேணுங்கிற அத்தனையும் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ல அப்படின்றாங்க. அதை நானே வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரி, நான் உனக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம்னு கொடுத்துட்றேன், நீ என்ன வேணால் வாங்கிக்கோ, வேணா என்னோட கார்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, நீ ஜாலியாக இரு அப்படின்னு. முடியாதுங்க, நான் சம்பாதிக்கிறதுல நான் செலவு பண்ணணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க ரேவதி. என்ன ரேவதி இதெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பேச்சா பேசிகிட்டு இருக்க? உன் அண்ணி என்ன வேலைக்கா போகிறா? அவள் இந்த வீட்டில் நல்ல மருமகளா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது கம்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் மலர் நல்ல மருமகன்னு சொல்கிறீங்க. மற்றபடி அன்னைக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத இந்த வீட்டில் இருக்கிற யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது, கட்டிக்கிட்டு வந்தவரும் கண்டுக்கிறது கிடையாது அப்படின்னு ரேவதி சுருக்குன்னு பேசுகிறாங்க. பாக்யராஜுக்கு வருத்தமாக இருக்குது. அதே நேரம் நம்ம தங்கராஜ் இந்த பேச்சை வளர்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணி ரேவதி தலையில் கையை வச்சிடுறாரு. நீ வேலைக்கு போகிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன், இது உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களை சந்தேகப்பட விரும்பலை அப்படின்னு. நானே கூட உனக்கு வேலை தேடி தரேன், அதுக்கு மேலே நீ அதுதான் விருப்பப்படுறேன்னா நீ போயிட்டு வந்தால் தான் உனக்கு தெரியும் அதோட வலியும் வேதனையும் அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேங்க, கண்டினியூவாக போகணுமா வேணாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் எனக்கு வேலை தேடி தர வேண்டாம், எனக்கு அந்த திறமை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க ரேவதி. ஸோ இதுக்கப்புறம் தங்கராஜோட உண்மையான திட்டம் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.